வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. இறைவனருள் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற உங்களுக்கு வழங்க வாழ்த்துக்கள். தைரியமும் போர்க்குணமும் கொண்ட செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் மாதம் கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், சுக்கிரன், புதன், வியாழன் ஆகிய 4 கிரகங்களும், 6இல் கேதுவும், 11இல் சனியும், 12இல் ராகுவும் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜூன் 6இல் புதனும், ஜூன் 13இல் சுக்கிரனும், புதன் மீண்டும் ஜூன் 24இலும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதம் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், சனி, கேது, ராசிநாதன் செவ்வாய் ஆகியோர் நற்பலன்களை வழங்கவிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களின் வருவாய் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில், விவசாயம், வேலை போன்றவற்றின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்பையோ அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவதையோ அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவியிடையேயான உறவுகள் சிறு சிறு ஊழல்களுடன் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். காதல் உறவு அடுத்த நிலைக்கு செல்லும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்கள் தேவை அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும். சொல்வாக்கால் செல்வாக்கை பெறுவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். ஆனாலும் உங்கள் உடல்நிலை பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை சீராக இருக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டு, கலை போட்டிகள் இவற்றில் மேலும் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். உங்கள் திறமை பழிச்சிடும். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். வருவாய் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இடம் மாறுதல் கேட்பவர்களுக்கு அது கைகூடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை அமையும். தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையாக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு தகுந்தவாறு பணப்பலன்களை பெற்று மகிழ்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள். புதிய தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பணத்தை வங்கியின் மூலமாக பெறுவீர்கள். கலைஞர்கள் தங்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு பொது வாழ்வில் முன்னேறுவீர்கள். உங்கள் ஆற்றல் அறிவுத்திறன் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் நன்மதிப்பை பெறுவார்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பணிகளுக்கு பாராட்டை பெறுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதிநிலை சிறப்பானதாக அமையும். செலவுகள் கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். உறவினர்களுடன் சுமூக உறவை பேணுவது நல்லது. பரணி நட்சத்திரம். வேலை செய்பவர்கள் கடினமான உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான பலனையும் அறுவடை செய்ய முடியும். உடன் பிறப்புகளுடனான உறவில் சிறு விரிசல்கள வாய்ப்புகள் உள்ளதால் கவனம் தேவை. தனவரவு மகிழ்ச்சி தரும். கார்த்திகை 1ஆம் பாதம். சொன்ன சொல்லை காப்பாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள். உங்கள் முகப்பொழிவும் அகப்பொழிவும் அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிக்கப்படுவீர்கள். கலைஞர்கள் வாய்ப்புகளை பெற்று தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள். இந்த மாதம் அதிர்ஷ்ட தேவதையின் காலடி உங்கள் வீட்டின் மேல் பதிவதால் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வீர்கள். காமாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.